ஏய், என்ன வேணும் உனக்கு? போ அந்த பக்கம். எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க. அம்மா உன்ன மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க அம்மா எல்லாம் பங்களால இருக்க மாட்டாங்க. போ அந்த பக்கம். இல்ல, எங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க. வேணும்னா கேட்டு பாருங்க. அதோ எங்க அம்மா. அம்மா, நான் தான் சாரதா. அம்மா, வாட்ச்மேன், யார் இந்த பொண்ணு? யாரோ பைத்திய மாதிரி இருக்காமா. வீட்டுக்குள்ள எங்க அம்மா இருக்காங்க கூப்பிடு, எங்க அம்மா இருக்காங்க கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஐயோ பா. அம்மா, யாருமா நீ? நான் தான்மா, உன்னோட பொண்ணு. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லம்மா. என் குழந்தை உயிரோட இருந்திருந்தா சரியா உன் வயசு தான் இருந்திருக்கும். நான் தான்மா உன் பொண்ணு. நீ சொல்லி கொடுத்த ரைம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ ஒப்பிக்கிட்டா? Twinkle twinkle little star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. ரைம் ரொம்ப நல்லா சொல்றியம்மா. வரேன். அங்கே சந்த மாமா அழகா சிரிக்குதம்மா, இங்கே அன்பு அம்மா, இதயம் குழந்தையம்மா, அடம்பிடிக்கிற பிள்ளையும் நீதானே என்னம்மா, உன்னை கண்டது மூட்டிட வந்தேன் இடம் வேளாமா. என்ன ஜானகி யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. யாரோ ஒரு பொண்ணு என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என் பின்னாடியே வரா. நம்ம வீட்டுக்கு கூட வந்தா. மறுபடியும் கோயில பார்த்தேன். ஏதேதோ பேசுறா, பாடுறா. ஆனா அந்த பொண்ணு என்ன அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம் அவளை ஏன் வயித்துல சுமந்து பெத்த மாதிரி ஒரு பாசம் உண்டாகுதுங்க. ஒண்ணும் இல்ல ஜானகி, குழந்தைங்க மேல உனக்குள்ள அன்பாலதான் இந்த மாதிரிலாம் தோணுது. ஐயா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம், வாங்க உட்காருங்க. இந்த பொண்ணு யாரு? உங்க ஜானகி ஆஸ்பத்திரியில கண்ணுக்கு இமையா பாதுகாத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தவ இந்த பொண்ணுதான் தம்பி. ஓ, வெரி நைஸ். இவ செஞ்ச வேலைக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல. உண்மையிலே நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சா இந்த அனாதை பொண்ணு இங்க தங்குறதுக்கு உதவி செஞ்சா போதும் தம்பி. சரிங்க சுவாமி, குழந்தைய எங்கே விட்டுருங்க. குழந்தையோட நல்லது கெட்டதை நான் பாத்துக்கிறேன். நல்லா படிக்க வைக்கிறேன். சாரதாவுக்கு வேண்டியது பணமோ படிப்போ இல்ல தம்பி, தாய் தந்த பாசம். சுவாமி, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. தாய் பாசத்துக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த சாரதாவுக்கு ஜானகி தான் அம்மான்னு பொய் சொல்லிட்டேன். அத நம்பிட்டா இவ. ஜானகிய தாயா நினைச்சு அம்மா பொண்ணா நெருங்கி பழகிட்டா. ஜானகி உன் அம்மான்னு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டமான்னு சொன்னாலும் அதை கேட்காம ஆஸ்பத்திரியில யார்கிட்டயோ அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு சாரதா அம்மாவை தேடி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அதனால இந்த அனாதை பொண்ணை எங்க வீட்டுல விட்டுட்டு போறீங்களா? ஆமாம்மா. மாமா, நீங்க தப்பா நினைக்காட்டி நான் சொல்றது கேளுங்க. என்னக்கா சொல்லியா? இந்த பொண்ணு யாரு எங்க பிறந்ததுன்னு நமக்கு தெரியாது. குலம் கோத்திரம் தெரியாத பொண்ணு கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்க சொன்னா எப்படி? அப்படி சொல்லாதம்மா. இந்த பார் தம்பி, இந்த பச்சை குழந்தைக்கு பெரிய மனசு பண்ணி இருக்க இடம் கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சச்சே, நீங்க இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சாமி. என் பொண்ணா இல்லாட்டி போனாலும் சாரதா என் ஜானகிக்கு தெரிஞ்சவதானே. இந்த பொண்ணு என் வீட்டுல தங்க வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல.
முன்னாடி கலைச்சு போனா அவங்க காலை பிடிச்சு விடுறதா உன் வேலை, புரிஞ்சுதா? உன் வீட்டு வேலையை பாரு. என்ன அப்படி முறைக்கிற? சொன்னது கால்ல விழல? போ. ஐயோ, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது வாழை ஆட்டிக்கிட்டு எங்கேயோ போகுமா? ஏன் குழந்தைங்க அந்தஸ்து என்ன? அவங்க கூட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறியா? நீ உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய இடம் அங்க. போடி தரத்துல குடிச்சவளே, போடினா. என்னம்மா இங்க உட்கார்ந்து சாப்பிடுற? ஒண்ணும் இல்லம்மா, இங்க இருந்தா பறவைங்க பறக்கிறது, அதுங்க கத்துறது, அதெல்லாம் பாத்துக்கிட்டே சாப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். உன்னை பிரிஞ்சு போன அந்த தாய் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலிமா. நான் ஊத்துறேன். C for cat, D for மகேஷ், இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியப்பா. மோனி, இது உனக்கு. தேங்க்ஸ் பெரியப்பா. சாரதா, இந்தா இத வாங்கிக்க. எனக்கு எதுக்குங்க இந்த பொம்மை? ஏ, நீ விளையாட மாட்டியா? நீயும் என் குழந்தை தானே, வாங்கிக்க வாங்கிக்க. தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் இல்ல, டாடி. தேங்க் யூ டாடி. That's it. மனம் இல்ல, மனம் இருந்தா திடம் இல்ல. இந்த 3 குணம் உள்ள சீர சிருஷ்டி. இந்த டீக்கு 3 குணம்னா உனக்கு எல்லா நல்ல குணமும் இருக்கு. உன் கையால டீ குடிச்சேன்னா அது அமிர்தம். ஆமா, நீ டீ குடிக்கலையா? இல்ல டாடி, நான் டீ குடிக்கிறது இல்ல. ஓ, பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் குடி. We will share the tea, okay? ஹலோ மிஸ்டர் ரகுராம். ராம் ராம். ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம்? உங்க வீட்ல ஏதோ திருடு போயிருக்குன்னு உங்க மச்சினிச்சி கௌசல்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எங்க வீட்லயா? இந்த சோக்ரி ஒரு சாமியாரோட எங்க ஷாப்புக்கு வந்து ஒரு மோதிரத்தை அடக வச்சு பணம் வாங்குறாங்க. என்னது? எங்க சாரதா உங்க கடைக்கு வந்து மோதிரத்தை அடக வச்சாங்க? ஆமா சாப். இருக்க இடம் கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையா எல்லாம் இருக்கு. இந்த கழுத கண்டிப்பா செஞ்சிருப்பா. ஊரு பேரு ஜாதி தெரியாதவள வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு அன்னைக்கே புலம்புன. கௌசல்யா, கொஞ்சம் இரு. சாரதா, என்னமா இது? இல்ல, நான் திருடவே இல்ல. இவங்க சொல்றதுலாம் சுத்த போய். தைரியத்தையும் செஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஒண்ணு ரவி, இல்ல சின்ன பொண்ணு நடிக்க போறியா? சாரதா, உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ திருடி இருந்தா உண்மையை ஒத்துக்க. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. 4 கொடுத்தா உண்மை தானா வரும். சாரதா, உனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீதான் அடகு வச்சேன்னு அந்த சேட்டு அவ்வளவு கரெக்டா எப்படி சொல்றான்? ஆமா, அந்த மோதிரத்தை நான் தான் அடகு வச்சேன். ஒரு மோதிரம், ஒரு நெக்லஸ். இந்த சேட்டு கிட்ட நான் தான் கொடுத்தேன். நெக்லஸ் குடுத்தியா? ரகு சார், எஸ்ஐ சார், இந்த சோக்ரி போய் சொல்லுது. இது என் கடைக்கு வந்து மோதிரம் மட்டும் தான் அடகு வச்சது. இல்ல, இங்க இருந்து எடுத்த நெக்லஸ் கூட நான் தானே உன்கிட்ட அடகு வச்சேன். கௌசல்யா மேடம், நீங்க மோதிரம் ஒண்ணு தானே காணோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இந்த பொண்ணு நெக்லஸ் கூட எடுத்துன்னு சொல்லுது. அதான் அதான் ஜானகி மோதிரம் காணும்னு சொன்னதும் அது ஒண்ணுதான்னு நினைச்சேன். சேட்டு, அந்த மோதிரத்தை நெக்லஸையும் கொண்டு வந்து கொடு. என்கிட்ட அடமானம் வச்சது மோதிரம் ஒண்ணுதான். நெக்லஸை எங்க இருந்து கொண்டாடுறது சாப்? ஏமா, என்கிட்ட கொடுத்தது ஒண்ணுதானே? இல்ல 2. ஒண்ணுதான். இல்ல 2. ஒண்ணுதான். இல்ல 2 உன்கிட்ட கொடுத்தேன். என்னையா சேட்டு நடந்தது சொல்லு. சாரி எஸ்ஐ சார், இத கௌசல்யா எங்க ரெகுலர் கஸ்டமர். ஒரு மோதிரம் காணும்னு போய் சொல்ல சொன்னாங்க. அவங்கள நம்பி நானும் போய் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு என்கிட்ட எதுவும் கொடுக்கல சார். என்ன மன்னிச்சிருங்க சாப். மிஸ்டர் ரகு, உங்களுக்கு கௌரவமான குடும்பம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்காக எங்களை சிரமப்படுத்தாதீங்க. திரும்ப இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. சாப், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல சாப். அதெல்லாம் அங்க வந்து சொல்லு. ஜீப்ல ஏறு. கௌசல்யா, அப்பாவி பொண்ணு மேல ஏன் பழி சுமத்துற? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்க. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க சாரதா மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து என் பிள்ளைங்க மேல உங்களுக்கு பாசம் குறைஞ்சிடுமோன்னு இப்படி பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டேன் மாமா. இனி சாரதாவை உன் பொண்ணு மாதிரி பாத்துக்க.